மாட்டிக்கிட்டாங்க 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 மாட்டிக்கிட்டாங்க. இந்த ரெண்டு போறேன். இந்த ரெண்டு வருது. ஏய் எல்லாம் வந்து சொல்லுங்க. ஏய் தூக்குடா. இருங்க. தூக்கு தூக்கு. தூக்கு தூக்கு தூக்கு. தூக்கு தூக்கு தூக்கு. ஏண்டா மீன் யூரின்லாம் போகுமாடா? இந்தா அவார்டு வாங்கிட்டு போஸ் கொடுக்குறோம் நாட்டுக்கு கொடுக்குறோம் அந்த ஒரு சின்ன மீனுக்கு. ஏண்டா மீன் அதுபடி பெண்ணு மீன் கண்டுபிடிச்ச மீன்ல போய் மீன் வந்து கருப்பா இருக்கும், கருங்கண்டையா இருக்கும். காக வேண்டி 2 பாக்ஸ் அவளுக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா யூஸா இருக்கு. உங்களுக்கு நேற்று தண்ணியில நீந்திருந்து இன்னைக்கு வந்து தோசைக்கல்ல நீந்துது. மீனோட தோலை உரிச்சிட்டீங்களாடா? இன்று சனிக்கிழமை விடுமுறை என்பதால் நானும் என் மகளும் பொழுதுபோக்குக்காக இல்லை, நாளை மீன் குழம்பு வைப்பதற்காகவும் தோசைக்கல்லில் மீன் டோஸ்ட் போடுறதுக்காகவும் மீன் பிடிக்க போகிறோம். ஏண்டா நல்லா தான் தமிழ் பேச, ஏன்டா கஷ்டப்பட்டு தமிழ் பேசுற? நான் கார்ல போகும்போது பேசிட்டு உங்க மாமாட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி இப்ப நல்லா பேசுறேன். நல்லா பேசு. இன்னைக்கு சனிக்கிழமை சும்மா இருந்தோம். சரி நானும் என் மகளும், அவளுக்கும் ஸ்கூல் லீவு, ஏதாச்சும் பண்ணு சல்ல பண்றான். நாங்களும் ஒரு டேம் வச்சுக்கிறோம். மீதி மீன் எல்லாம் போன வருஷம் புடிச்சது இருக்குது ஒரு 5-6 புடிச்சு வச்சோம்னா நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை கறி செலவு மிச்சம். ஆரம்பிக்க போறோம். ஏண்டா எல்லாரும் புழு தாண்டா விடுவாங்க, நீ என்ன வேற என்னத்தையும் விடுற? மைதா மாவு. அதான் அது இதுக்கு விடுற. ஜிலேபி மீன் பிடிச்சாதான் அதை போட்டு பெரிய மீன் விரால பிடிக்க முடியும். நீ வந்து மைதா மாவு போட்டா மீன் வந்துருமா? வந்துரும். மைதா மாவு, முட்டை, சத்து மாவு எல்லாம் தான் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கிறோம். ஓ அதுல முட்டை அதெல்லாம் போட்டு பிணைஞ்சிருக்கிறா? எல்லாம் பிசைஞ்சாச்சு. சரி, நான் அதுக்குள்ள லேட்டு வர்றதுக்கு. ஐயோ எவ்வளவு மீன் மிதக்குது. சூப்பர் சூப்பர். பெரிய மீன் எடுத்தோடனே பெரிய மீன் சகானா, யூ ஆர் கிரேட். கண்ணு வச்சுட்டீங்க. நாங்க என்னத்த கண்ணு வச்சோம், நீ மீன் பிடிக்கிறத பாக்கலான்னு நின்னோம். இல்ல உங்க பொண்ணாட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் எங்க கிணத்துல மீன் பிடிச்சு போட்டு போய் தூண்டி போட்டுக்கிட்டு இந்த மீன் பயப்படாம அப்படி மேல அப்படியே மிதக்குது பாரு. பழக்கம் தீனி போடுறதுனால பாவுண்டா. பிடிச்சதே மீன் மண்ணு மாட்டிச்சு. சக்கானா சக்கானா. சூப்பர். டேய் ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வச்சுக்கங்க, அதுல போட்டு போடுவீங்களா? நமக்கு நேரம் இவ்வளவுதான் ஒத்துது. எவ்வளவு பெரிய பெரிய மீன் இருக்குதுன்னு. சூப்பர். கொஞ்சம் கூட பயப்படாம எப்படி மேல மிதக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டாங்க 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 மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு நிர்மலா, இது தோசைக்கல்ல போறோம், இதெல்லாம் நீ உனக்கு கிடையாது. இவ்வளவு பாரு. என் தம்பி தான் கேக்குறான்ல, சரி உங்களுக்கு இல்லாது என்னங்கன்னு சொல்ல முடியல இவனால. தோசைக்கல்ல போடுறோம் நானு, எனக்கு அப்புறம் தான் உங்களுக்குங்கிறாள. விகாச போட, உனக்கு பிடிச்ச மீனை புடிடா பாரு. அவங்களுக்கு பிடிச்ச மீனை புடிச்சு புடிச்சு வைக்கிறாங்க பாரு பாரு. போ இப்படி வாரம் வாரம் 4 பிடிச்சிங்கன்னா கூட நம்ம பிடிச்சி போட்டதுக்கு எடுத்தா சாப்பிடலாம்டா. விகாஸ் நீ 2 மீன் பிடிடா விகாஸ். பாரு சக்கு பூனை எப்படி, சக்கு பூனை எவ்வளவு சூப்பரா பிடிக்குது பாரு. எங்கம்மா பெருசாகுது. பனி போடுன்னு வெயிட் பண்ணிட்டு நானும் விரால் தான் புடிச்சு விட்டியாடு. அவார்டு வாங்கிட்டு போஸ் கொடுக்குறோம் நாட்டுக்கு கொடுக்குறோம் அந்த ஒரு சின்ன மீனுக்கு. நான் கூட இதுதான் இறால தான் வாங்கிட்டான் நடக்குதுன்னு நினைச்சேன், பிடிச்சிட்டா நடக்குதுன்னு. இறாலோட ஒண்ணு பெருசு கிடையாது.
அது எப்படி பெண்ணு மீன் கண்டுபிடிச்ச மீன்ல போய் மீன் வந்து கருப்பா இருக்கும், கருங்கண்டையா இருக்கும். பெண் மீன் வந்து கொஞ்சம் கலர் கம்மி தான். ஓ இதுல மனுஷங்களை மட்டும்தானே பொண்ணுங்க அழகாக்குறாங்க. அதுலயும் மனுஷங்க ஆண்கள் தான் அதிகம். இல்ல மீன் மயில்ல பாரு, ஆண் மயில் தான் அழகா இருக்குது, மீன்லயுமே ஆண் மயில் தான், ஆண் மீன் தான் அழகா இருக்குங்கிற. இது மாதிரி பார்க்க போனா நிறைய இதுல ஆணோடைய இதுதான் அழகா இருக்குது. மனுஷனுக்கு ஐயோ அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். எப்படி 2 பெரிய மீனா வந்துருச்சு, ஒரு இறால் வேணா விராலா வந்துருச்சுனாக்கா ஒரு குழம்பு காய் போயிடும். இப்ப வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டா பருப்பு சாம்பார் வச்சுட்டு இத டோஸ்ட் பண்ணிக்கலாம். மீன் வருது. செலவு பண்ணாமல் கறி சோறு தின்பது எப்படி? எப்படி அது இப்படி சகானா சொல்றா, அது எங்க அப்பாவை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறா. உள்ளார பாரு, முட்டைக்கான போட்டுக்குது. உள்ளார அந்த 2 போறானே, இந்த 2 போறான், இந்த 2 வருதுனே தெரியல. எல்லாம் வந்து சொல்லுங்க. விகாஸ் கண்ணு தெரியல. இங்க இருக்குது போடாதா? போடுற உள்ளார போடுறா. உள்ளார அது போணுமே, போறதுக்குள்ள இருந்து நாங்க என்ன தின்னுதே. நான் அடிச்சிட்டு புடிங்கடா. தூக்குடா. விகாஸ் சூப்பரா வருதுப்பா. நல்லா பெருசா பிடிக்கிறான்டாப்பா. இது பெருசா குட்டு போனா பெருசா நிக்கும். அச்சி வா போலாம். அது எங்க இருக்குது? தூண்டில எடுத்துட்டு போங்க. 2 கும்பராசிக்காரங்க தூண்டில தூக்கிட்டு போவாங்க வேரி ஏரியா. நான் சதய நஸ்தரம், நீ என்னடா? அவனும் சதயமே தான். விளங்கிடும். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவீங்க. பணம் வந்து கூட 10 ஆடி 10 ஆவணி போயிருச்சு. ஆமா. இது எல்லாத்தோட பெருசா போச்சுட்டாப்பா. சூப்பர்ப்பா. ஏண்டா மீன் யூரின்லாம் போகுமாடா? அடிச்சு லுங்கி நனைஞ்சே போச்சு. எடுத்துட்டு போட்டோம். முன்னே எடுத்துட்டாண்டே. திரும்பலா போதும். வேணாம் சும்மா தூக்கி போட்டு போதும். ஒரு 6-7 மீன் அதை மிச்சம் தேவைப்படுறப்ப அப்பப்பா பிடிச்சிக்குங்க. தர்மா க்ளீன் பண்ணி வேண்டியதான். ஆமா, உயிரோடய இருக்கட்டும். சாயந்தரம் பிடிச்ச மாதிரி நாளைக்கு செய்யறதுக்கு சரியா இருக்கும். ஒரு 10 மீன் இருக்கும்ல? இருக்கும். ஒரு 4-5 மீன் நல்லா பெருசாவே இருக்குது. போதும் இதுவே. ஆமா, ஆட்டுக்கறி எடுத்துட்டு வருவோம். ஒழுங்கா குழம்பு காலையிலே ஒரு ஆள் உஷ்ட சுட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், மீன் பிடிக்கிற வேலை நிறைவடைந்து விட்டது. வாங்கலாம் போகலாம். இப்போ டீ டைம். நேற்றுக்கு டிமார்ட்டில் வந்து இந்த பாக்ஸ் தாங்க வாங்கினோம். 2 பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து 500 ருபீஸ் தாங்க வருது. சூப்பராக யூஸாக இருக்குதுங்க இந்த பாக்ஸு. நான் வந்து மளிகை சாமானத்தில் வந்து மிச்சம் மீதி இருக்கிறது, மளிகை சாமானம் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்குவேன். இது வந்து இப்போ வினிஷாக்காக 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா இப்போ ஓவன் வாங்கியிருக்காங்க அவள் புதுசாக. அந்த ஓவனுடைய பொருட்கள் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்குவா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து மளிகை சாமானம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2 பாக்ஸ் அவளுக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா யூஸாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களுமே வாங்கிக்கோங்க. ஒரு 500 ருபீஸ்க்கு நல்லா ஒர்த்தான பொருளாக தான் இருக்குது. நேற்றுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன வாங்கணும் அப்படின்னாக்கா வெறும் மளிகை சாமானம் தானியம் தான் நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ தான் நட்ஸ் தானே சாப்பிட்றோம். அதுக்காக வேண்டி நட்ஸ் ஐட்டம் தான் நிறையா வாங்கிட்டு வந்தேன். டிமார்ட்டில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் எப்போவுமே. அதனால தான் சரி அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பொங்கல் வருது இல்லைங்களா, அதனால் பொங்கலுக்கு வந்து திராட்சை முந்திரி தேவைப்படும். அதுக்காக திராட்சை முந்திரி அப்புறமேட்டு எல்லாம் பருப்பு வகைகள் தான். சுண்டல், பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாமே தாளித்து கொடுப்பேன் இவங்களுக்கு. அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எல்லாமே. வாங்க இதெல்லாம் வாங்கியாச்சு. இது கூட என் பையன் பொறுக்கி வச்சதெல்லாம் தான் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். பாருங்களேன், இதெல்லாம் என் பையன் பொறுக்கி வச்சுருக்கான்.
நான் போகலை டிமார்ட்டுக்குள்ளார, இவங்க அப்பாவும் இவனும் தான் போனாங்க. இவங்க 2 பேர் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம். இது வந்து காலையில் டைம் அவனுக்கு ஊற வச்சு நாங்கள் ஊற வச்சு அரைச்சி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த ஐட்டம்லாம் தான் இந்த நட்ஸு. பாருங்கள், பாக்ஸ் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் இப்போ எடுத்து ஒரு பாக்ஸுங்களில் போட்டு வச்சிடலாம். திலகா, இது வந்து நம்ம அந்த கண்ணாடி பாட்டிலெலாம் எடுத்து எது காலியாக இருக்குது அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து வை. காலியாக இருக்கிற பாட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். என்னத்தை வாங்கி திங்கக்கூடாது? பேக்கரி ஐட்டத்தை மட்டும் வாங்கி தின்னக்கூடாதீங்க தயவு செஞ்சு. கீரையை நல்லா வந்து பெரட்டி சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து நானே பெரட்டி ஊட்டி விடுறேன்னு சொல்லி கீரையை போட்டு களியை நல்லா பெரட்டி ஊட்டி விடுது இந்த அம்மாவே. இப்போ பேசாமல் வந்து அந்த அம்மா ஊட்டி விடும், கம்முன்னு சாப்பிட்றாரு. விகாஸ் தம்பி? ஆமாம். சண்டே ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இன்னைக்கு விகாஸ் தம்பிக்கு வந்து முடியை கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஹேர் கட்டிங் எங்கடா? ஏன்டா சுத்துறா? இருடா நேரா. சைடெல்லாம் கரண்டிட்டாரு. இன்னைக்கு எங்கள் அப்பாவே போனதுனால சூப்பராக சைடு கட்டிங் பண்ணி மேலே இருக்கிற முடியை நிறைய கட் பண்ணி விட்டாரு. எங்கள் மேய்ச்சலில் வந்து புதுசாக ஒரு சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யா தம்பி, புது சலூனுக்கு தான் நான் போக சொன்னேன். புது சலூன் போனா கூட்டமா? 2 மணி நேரம் நீங்க சொல்றான். இல்லை, அது ஆஃபர் போட்டிருக்காங்க, ஒரு ஆளுக்கு 99 ரூபான்னு. அதனால ஆஃபர்னால கூட்டமாக இருந்திருக்கும். நான் நினைச்சேன் அப்பயும் நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க பழைய சலூனுக்கு போயிட்டீங்களா? பழைய சலூன்ல நான் மட்டும் தனியா போய் வெட்டுவாங்கல்ல, அப்போ ஒரு கடைக்கு போவேன். அந்த கடைக்கு போய் ஆனா நார்மல் அப்பா வந்துக்கிறாருண்ணா. எங்க நல்லா தான் சாமி இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது மட்டும் மஷ்ரூம் கட்டிங் மாதிரி தெரியுது. ஆனா சைடு இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்க, இந்த இடம்லாம் கட் பண்ணிட்டீங்க. அது என்னாச்சு தெரியுமா, அதை ட்ரிம் பண்ணல, அதனால இந்த இடம் ரொம்ப உள்ள தள்ளிட்டனால அந்த இதுக்கு ட்ரிம் பண்ணதுக்கே லெவல் பண்றதுனால அப்படி இருக்கு. ஓ, அந்த இடம் மட்டும் நிறைய கறந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த இடம் மட்டும் நிறைய பண்ணிட்டாங்கடா. இந்த இடத்துல மட்டும் அது வந்து நான் தான் சொல்றேன்ல, ட்ரிம் பண்ணல, ட்ரிம்மர் இப்படி தூக்கிட்டேன்னாங்களா, இப்போ போகும்போது இங்க ஒரு கோடு வச்சுட்டு தானே போனேன். அதனால அந்த லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு அந்த இதாயிடுச்சு. அது ஒரு 10 நாள் ஆகும். சரி, ஓகே, சூப்பர். எப்படியோ கட்டிங் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன சாப்பிட வந்துக்கிறோம்? நேற்றுக்கு பிடிச்ச மீனை சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறேன். அந்த முட்டைக்கண்ணு மீன் பாரு, முட்டைக்கண்ணை போட்டு அப்படி பார்க்குது. கண்ணு முட்டையே தெரியுது பாரு மீன் சக்கனா. சரி, மீனுக்கு எல்லாம் பெரட்டி வச்சாச்சு. அதுலேயும் பெருசாக இருக்கிற மீன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. மீதி மீன்லாம் மறுபடியும் தொட்டிக்கிலேயே விட்டுட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து தோசைக்கல்ல போட போகிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மீன் வெந்து போயிருமா அதில் அப்படி போட்டாவே? கப்புக்கு இது போட்டு மூடி வைப்பீங்களா? இட்லி பொடி போட்டு மூடி போடுங்க. நேற்று தண்ணியில் நீந்திருந்து இன்னைக்கு வந்து தோசைக்கல்லில் நீந்துது. சூப்பர். அவ்வளோதான். இந்த பக்கம் திருப்பி போட்டால் ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் வந்து நம்ம வீட்லேயே ரெடி. மீனோட தோலை உரிச்சிட்டீங்களாடா? இதயத்தை கயிறு கட்டி சிறு தண்ணீர்கள் அதை போட்டுட. எங்கடா பெரிய மீன் நிர்மலாக்குன்னு சொன்னால காணாத மீனா? அது 2 பேருக்கு தெரிஞ்சிச்சு. 6 ஒரு பெரிய மீன் ஆகும். நிர்மலா எண்ணெயில தான் ஒன்று போட்டு பாருங்க நிர்மலா. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இது போட்டா. டேஸ்ட் எப்படிதான் இருக்குது மீன் டேஸ்ட்டு? என்ன விகாஸ்? மீன் மாதிரி இல்லை, வேற எப்படா இருக்கும்?
இல்லை ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குதுடா, அதனால தான் கேட்குறேன். ஏ தம்பி, ஜிலேபி மீன் ஜிலேபி மீன். ஓகே சூப்பர். ஹாப்பி சண்டே. சூப்பராக வந்து மீனை பிடிச்சி சண்டே வந்து நாமளே செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சிறப்புடா. டயட் சண்டே. அப்போ ரெகுலர் சண்டே எப்படி இருக்கும்? அதுக்கு மச்சம் வேணும், எங்க இருந்தாலும் வந்து சேரும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.